ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூர மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்த்துடலாம். சூர மீன் துண்டை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 வத்தல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன உள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகும் கறி லீஃபும் வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன வத்தல் மிளகு போட்டுக்கலாம். இந்த சூர மீன் குழம்பு இதே மெத்தடில் தான் எங்கள் அம்மா வைப்பாங்க. அதை பார்த்தே பழகினதுனால நானும் அதே போலே வைப்பேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூர மீன் குழம்புக்கு மட்டும்தான் இஞ்சி போடுவோம். இஞ்சி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் சின்ன வெங்காயம், இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலை இது இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி இந்த சூர மீனுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். வேறு எந்த மீன் குழம்புக்கும் இப்படி போட்டு அரைக்கிறது இல்லை. பாதி தக்காளி அரைக்கிறதுக்கு போட்டுட்டு பாதி தக்காளியை அந்த குழம்புல போட்டுடலாம். 5 பீஸ் தக்காளி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கருவேப்பிலை குழம்புல கிடந்துனா நம்ம எடுத்து தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்துறதுல கொஞ்சம் நிறையவே போட்டு அரைச்சிக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சூர மீனை தான் டூனா அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் தான் மாசி கருவாடு அதெல்லாம் எடுப்பாங்க. இந்த சூர மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஓமேகா 3 இருக்குது. இதில் பொட்டாசியம் நிறைய இருக்குது. இந்த மீனை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்து சுறுசுறுப்பையும் தருது. இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனில் ஊற்றிடலாம். புளி உங்கள் தேவைக்கு நீங்கள் ஊற்றிக்கிடலாம். நான் குறைவா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் நான் குறைவா போட்டிருக்கேன். தக்காளியும் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சா முருங்கைக்காயும் ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் வேண்டாம், காய்கறி போடுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகும் போட்டுருங்க. இந்த பச்சை மிளகு மீன் குழம்புல இருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இருந்தால் இது ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம கொதித்து வரும்போது கொஞ்சம் கட்டியாகி ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகுக்கு பதில் மோர் மிளகு பச்சை இருக்குல்ல, அதுவும் இந்த மீன் குழம்புல போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதை சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கல் உப்பும் போட்டுட்டு நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு புளிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போமே போட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இனி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளாகவே மீன்லாம் வெந்துடும். சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இஞ்சி போடுறது தான் இதில் ஹைலைட். இஞ்சி தான் இதில் சூப்பராக இருக்கும், ஒரு ஃப்ளேவரை தரும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரண்டி வச்சுலாம் இதை கிளறி விடக்கூடாது. இதே போல் ஒரு அந்த சட்டியை பிடிச்சிட்டு தான் அப்படி அலசி தான் விடணும். இல்லைன்னா நம்ம பச்சைக்கு அரைச்சிருக்கிறதுனால அது திரண்டு போயிடும். அதனால் நம்ம இப்படி தான் நம்ம செய்யணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சூர மீன் குழம்பு செய்தாச்சு. இதே போலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.